அர்ஜுன் அங்க வேற யார் கூடயும் சுத்திட்டு இருக்கும் போது என்னால எப்படி பாட்டிமா நிம்மதியா இருக்க முடியும்? வேற யார் கூடயும் சுத்துறது இவதான். ஆனா பழி ஏன் புள்ள தலை மேல. நல்லா இருக்காது. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? என் மேல இவ்ளோ அன்பு செலுத்துற நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எப்பேற்பட்ட வேதனையும் தெரியாதுங்க. அர்ஜுன், எனக்கு ஒரு சின்ன ஆசை கேட்கட்டுமா? உன்னை வேட்டையாட இந்த கானிஷ்கா இப்ப அவதாரம் எடுத்துட்டான். பாத்துக்கிட்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னை எவ்வளவு துன்புறுத்துறன்னு பாத்துக்கிட்டே இரு. 1000 சொல்லுங்க. என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாங்க பெஸ்ட் டே. எனக்கும் தாங்க. எல்லாம் ஆச்சு, அந்த ஒன்ன தவிர. அது சூப்பரா பாயசம்லாம் செஞ்சு அதுல முந்திரி பருப்பு திராட்சை இல்லைன்னா அது எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க. புரியலங்க. ச்சே, அதுவும் நானே சொல்லணுமா? அதாங்க, காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் யூங்கிற வார்த்தை பாயசத்துல முந்திரி பருப்பு திராட்சை மாதிரி இல்லையா? வேணும்னு தானே என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? வார்த்தைகள்ல என்ன இருக்கு அர்ஜுன்? எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். உணர்வுகள் தான் முக்கியம். வார்த்தைகளை நிதானமா சொல்லிக்கலாமே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். நம்ம எவ்வளவுதான் பிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு தோணும் போது தான் பிச்சை போடுவாங்க. என்னமோ முணுமுணுக்குறீங்க? ஒன்றும் இல்லை, கார்ல பேண்டேஜ் இருக்கு, உங்களுக்கு காயம் பட்டிருக்குல்ல, அதான் போட்டு விடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட காயத்துக்கு ஏற்கனவே மருந்து கிடைச்சாச்சு, அதுவே போதும். நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது இங்கேயே பாய விரிச்சு போட்டு தலைகாணியை போட்டு நெருப்பை மூட்டி நல்ல மியூசிக்கை போட்டு குழந்தை மாதிரி உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்குங்க. எப்பவுமே ஒவ்வொரு படியா தான் ஏறணும். இன்னைக்கு இது போதும், வாங்க போல. பேராசை வேண்டாம் அர்ஜுன், இவ்வளவு கிடைச்சதுல திருப்தி பட்டுக்கோ. அது சரிங்க அமிர்தா, இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு போனா உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். என்ன? அத பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நாம கிளம்பலாம், லேட் ஆச்சு. சரிங்க. போக இருந்த உயிருக்கு கொஞ்சமா ஆக்சிஜனை கொடுத்து உயிர் பழிக்க வச்சுட்டேன். இது போதும். இருந்தாலும் வேற ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குங்க. வாவ். ஓ, எப்போ வந்து படுத்துட்டானா இவன்? இழுத்து போத்திட்டு தூங்கத்த பாரு, நல்லா எரும மாதிரி. இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். அர்ஜுன், அர்ஜுன் எழுந்துரு அர்ஜுன், நான் உன் கூட பேசணும். ஐயோ, காலங்காத்தால ஏன் வெறுப்பேத்துற? எனக்கு தூக்கம் வருது, தூங்க விடு. உன்னால ராத்திரி எல்லாம் நான் தூங்கல தெரியுமா? என் கேள்விக்கு பதில் வேணும். எழுந்து உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும். என்ன அப்புறமா பேசினா ஒத்துக்க மாட்டீங்களோ? அப்படின்னா தலை போற விஷயம். ஆமா, தலை போற விஷயம் தான். இப்பவே எனக்கு பேசி ஆகணும். சரி சரி, என்னன்னு சொல்லு. தொல்லை தாங்கல. ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த? எத்தனை மணிக்கு வந்த? சொன்னல நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன்னு. கேட்டதையே திரும்ப திரும்ப கேப்பியா? ஆமா. யார் அது? எந்த ஃப்ரெண்டு? எவ கூட ஊர் சுத்த போயிருந்த? உண்மை சொல்லு. மயூரி, சும்மா பைத்தியம் மாதிரி கத்தாத. அதான் நேத்தே சொல்லிட்டேன்ல, சுரேஷ் கூட வெளியில போயிருந்தேன்னு. இல்ல இல்ல இல்ல, இப்பவே எனக்கு உண்மை தெரியணும்.
உண்மையை சொல்லு. எனக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்கிட்ட போய் சொல்லி உன்னால தப்பிக்க முடியாது. ஷட் அப் மயூரி. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சும்மா அதிகாரத்தெல்லாம் இங்க காட்டாத. நான் உன் அடிமை இல்ல, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு. ஓ, அப்ப என்கிட்ட சொல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றியா? மயூரி போதும், நிறுத்து. அப்ப நீங்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டே போறேன். அவன் என் புள்ள, உனக்கு ஒண்ணும் அடிமை இல்ல. அத்தை, உங்களுக்கு புள்ளனா எனக்கு புருஷன் ஆக போறவன். நீங்க சும்மா இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன நடக்க கூடாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாரு, உனக்கு அந்த அமிர்தா மேல தானே சந்தேகம்? என் புள்ள அவ கூட தான் இருந்தாங்கிற சந்தேகம் தானே உனக்கு? நேத்து உன் கண்ணு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தியாச்சு இல்ல? அமிர்தா அவங்கிட்ட போன்ல பேசினால, அவ அப்ப வீட்டுல தானே இருந்தா. திரும்ப திரும்ப அதையே புடிச்சுக்கிட்டு சிவிங்க மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. சந்தேகம் அதிகமானா அது உறவுகளை கெடுத்துரும், புரிஞ்சுக்கோ. முதல்ல கிளம்பிங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. அர்ஜுன், உனக்கு எவ்வளவு நேரம் தோணுதோ அவ்வளவு நேரம் தூங்குடா. எழுந்த அப்புறம் கூப்பிடு, காஃபி போட்டு தரேன். சரியா? என்ன அம்மா இப்படி பேசுறாங்க? இவங்க அமிர்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்களா? அமிர்தா கூட பேசினாங்களா? அது எப்படி முடியும்? நேத்து மொத்தம் அமிர்தா என் கூட இருந்தாங்க. என்னங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க? ராஜி, ஒண்ணும் இல்ல, இப்ப பாத்துக்கிட்டே இரு, ஒரு தமாஷா நடக்க போகுது. எதையாவது பண்ணி அந்த டூப்ளிகேட் அமிர்தாவை பத்தி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகும். என் பேச்சை இவங்க நம்பாம இருக்க கூடாது. சாட்சிக்கு அந்த மச்சம் இருக்குல்ல, ஆமா, இந்த வாய்ப்பை நான் விடவே கூடாது. அமிர்தாவோட மண்டபாலத்தை தண்டவாளத்துல ஏத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. சரோஜா, வாமா இங்க. வந்துட்டீங்களா மாமா? இருங்க, உங்களுக்கு சூடா காஃபி போட்டு தரேன். ஐயோ, காஃபிலாம் எதுவும் வேண்டாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். வாமா இங்க. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதையோ கண்டுபிடிச்ச சந்தோஷம் உங்க முகத்துல தெரியுது. உண்மைதாம்மா, நான் கண்டுபிடிச்சிருக்கிற உண்மை வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன மாமா இது புதுசா என்னென்னமோ சொல்றீங்க? சொல்றேன். நான் இப்போ சொல்ல போறத முழுசா கவனமா கேட்டுக்கணும். நடுவுல கோவப்படக்கூடாது. சரி, என்னன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு சரியில்லைன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியும் நீங்க யாரும் நம்பவே இல்லைல்ல. எந்த பொண்ணு மாமா? ஐயோ, இந்த வீட்ல பொண்ணுன்னு யாருமா இருக்கா? அதான் அமிர்தா. இத பாருங்க மாமா, அமிர்தாவை பத்தி யாரு தப்பா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுமா. இதோ பாருமா, இந்த வீட்ல இருக்கிறது அமிர்தாவே கிடையாது.
உண்மைதாம்மா. இப்ப நம்ம வீட்ல இருந்த அமிர்தாவோட கழுத்துல ஒரு மச்சம் இருந்துச்சுல்ல? மச்சம்மா? அப்ப இல்ல. ஆனா இப்ப இருக்குமா? வந்துட்டியாப்பா? வா. என்ன சித்தப்பா, மாமனாரும் மருமகளும் காலையிலேயே ஏதோ சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க. மாமாவை பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிறது அமிர்தாவே இல்ல. அவ கழுத்துல மச்சம் இருக்கு, அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. சித்தப்பா, நீங்க கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்களும் சின்னம்மாவும் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா வெளியூர் போயிட்டு வாங்களேன், எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. சரி, அமிர்தாவையே வர சொல்லுங்க. அவ கழுத்துல மச்சம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ மச்சத்தோட இருக்கிற பொண்ணு அமிர்தா கிடையாது. அவ உருவத்துல இருக்கிற வேற யாரோ. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இருங்க, அவளை கூப்பிடுறேன். யாரும் யாரையும் கூப்பிட தேவையில்ல, நானே வந்துட்டேன். என்ன எல்லாரும் எதையோ நினைச்சு கவலைப்படுறீங்க? பாருமா அமிர்தா, நீ கிடையாது, வேற யாரும் சொல்றாரு மாமா. என்னமோ உனக்கு மச்சம் எல்லாம் கிடையாதான், ஆனா இப்ப இருக்கான். சித்தப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதான் அவளே வந்துட்டான்ல, பாத்துக்கோங்க. சித்தப்பா, அங்க எதுவுமே இல்லையே. மாமா, வர வர நீங்க கொஞ்சம் அதிகமாவே போறீங்க. இங்க பாருங்க சித்தப்பா, உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அமிர்தாவை கண்டா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி தலவால் தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தா உங்களை ஜோக்கர்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பெரியவங்க தான், நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம். அதையே நீங்க மிஸ்யூஸ் பண்ணா, இல்ல அதிக பிரசங்கத்தனம் பண்ணா நல்லா இருக்காது. சரோஜா, சீக்கிரம் எனக்கு டிஃபன் கொடு. எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஐயோ, சரி அந்த விஷயத்தை விடுங்க. அமிர்தா, என்னம்மா நெத்தில ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு? ஏன், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுக்கு வர வழியில கால் தடுக்கி விழுந்துட்டேன். அதான் லேசா அடிபட்டுருச்சு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகல. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு என்ன டிஃபன்? அமிர்தா, உனக்கு ரொம்ப பிடிக்குமா இருந்தா அவல் உப்புமா செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுமா. நம்பவே முடியலையே. இது அமிர்தாவா இருந்தா அந்த சேஷமா என்னானா? இவ சேஷமாவா இருந்தா அந்த மச்சம் எங்க போச்சு? ஐயோ, ஏன் இப்படி குழம்புது? அண்ணா, நீ இங்க இருக்கியா? ஓ, அது என்ன அர்ஜுன் இவ்வளவு காலையில? ஆமா, நேத்து ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? சார், நேத்து எங்க போயிருந்தீங்க? அது இருக்கட்டும், நேத்து வீட்டுல என்னாச்சுன்னு முதல்ல அதை சொல்லு. உன்னால எல்லாருக்கும் தலைவலி. ராத்திரி என்ன நடந்துச்சான்? ஆமா, என்ன நடந்திருக்கணும்? மயூர் எதுக்காக பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா? ராத்திரி வீட்டுல என்ன ஆச்சு? ஓ, அதான், அது ஒரு பெரிய நாடகம்.
ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் நீ வீட்டுக்கு வரல. மயூரி அதனாலயே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு எங்க எல்லார் மேலையும் கோவப்பட்டா. நீ அமிர்தா கூட தான் இருக்கன்னு அவளுக்கு ரொம்ப டவுட். கடைசியில அமிர்தா வீட்டுக்கே ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டியதா போச்சு. என்ன அமிர்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களா? என்ன சொன்னாங்க? பயப்படாத, அமிர்தா வீட்டில் தான் இருந்தா. ஃபோனில் அமிர்தாவே பேசிட்டா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஒரு முடிவுக்கே வந்துச்சு. அது சரி, நீ எங்க போயிருந்த? என்ன அமிர்தா நேத்து வீட்டில் இருந்தாங்க, பேசுனாங்க. அதானே நானும் சொன்னேன். இப்ப திருப்தியா உனக்கு? ஆனா ஒரு விஷயம், இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் எங்க யாருக்கிட்டையும் சொல்லனாலும் பரவாயில்ல, மயூரி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போப்பா. இல்லனா தினமும். சரி அர்ஜுன், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய மீட்டிங் வேற இருக்கு. நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? அமிர்தா நேத்து இவங்க கிட்ட போன்ல பேசினாங்களா? அது எப்படி பேச முடியும்? நேத்தி முழுக்க அவங்க ஏன் கூட தானே இருந்தாங்க. இங்க ஏதோ கன்ஃபியூஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஒவ்வொரு நாளும் இந்த மயூரியோட நடவடிக்கை எல்லாம் மீறிக்கிட்டே போகுது. இதுக்கு நான் ஏதாவது ஒரு முடிவை கட்டியே தீரணும். அத்தை கிட்ட இப்பவே பேச வேண்டியதா. அத்தை, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா தோணல அத்தை. என்ன ஆச்சு? நாளுக்கு நாள் இந்த மயூரி எல்லாம் மீறிக்கிட்டே போறா. வாங்க, உள்ள வான்னு சொல்றேன்ல. உட்கார். முதல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஆச்சு நிதானமா சொல்லு. இங்க பாருங்க அத்தை, இந்த மயூரி தொட்டத்துக்கெல்லாம் என் புள்ள மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை என்னமோ அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா. அவன்கிட்ட கோவமா கத்திக்கிட்டு இருக்கா. அது கோவம் இல்ல, அர்ஜுன் மேல அவ வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம். இத கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? அப்படிலாம் இல்ல அத்தை. பாசத்துக்கும் அடிமையா நடத்துறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா, அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுனோட வாழ்க்கையே நரகமாயிடும் அத்தை. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இத பாரு ஹேமா, அர்ஜுன் உன் பையன். அவன் மேல உனக்கு அதிக பாசமும் அக்கறையும் நிச்சயம் இருக்கும். அந்த பொண்ணு மயூரி, அவளும் நல்ல பொண்ணுதாமா. என்ன இருந்தாலும் அர்ஜுன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். அவளுக்கும் அவ மேல அன்பு பாசம் இதெல்லாம் அதிகமா இருக்கும் இல்ல? நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தோட ரெண்டு முகம். நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி. நீ அவனோட தாய், அவ தாரு. அதனாலதான் அர்ஜுனை பத்தி அதிகமா யோசிச்சு ரெண்டு பேரும் உங்க நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க. அப்படி இல்ல அத்தை. மயூரி இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன் என் மனசுக்கு தோணல அத்தை. இத பாரு ஹேமா, நீ அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறதால தான் இப்படி எல்லாம் பேசுற. மனசு தெளிவுபடுத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாரு. அவ இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனாலதான் இப்படி பண்ற. நாம பெரியவங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா நடந்துக்க வேணாம். என்னமோ என் மனசுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அத்தை. அர்ஜுனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு. நீ எதையும் நினைக்க வேண்டாம். எதையும் நினைக்காம நிம்மதியா இருக்கிறது எப்படின்னு கத்துக்கோ. பெரியவங்க நாமளே பொறுமையை இழந்துட்டா இந்த வீட்டோட நிம்மதி போயிடும். சின்னவங்க செய்யற தப்ப திருத்தி நாம தான் அவங்கள வழிக்கு கொண்டு வரணும் ஹேமா. நாமளும் அவங்க மாதிரி சண்டை போட்டா அவங்களுக்கு யார் வழி காட்டுவாங்க? என்ன இருந்தாலும் அத்தை, இந்த மயூரியோட நடவடிக்கை எனக்கு இத பாரு,
எல்லாம் சரியாயிடும். கல்யாணம் முதல்ல நடக்கட்டும், அப்புறம் பாரு. மயூரி, அர்ஜுன் மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை எவ்வளவு அழகா நடத்த போறான்னு பாரு. எனக்குள்ள இருக்கிற பயமே அதுதான் அத்தை. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்குது. சூழ்நிலை கைமீறி போறதுக்குள்ள இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும்.